தன்னோட பேரலைஸ் ஆன ஒய்ஃபை தினமும் குளிக்க வைக்கிற ஒரு ஹஸ்பண்ட். அன்னைக்கு ஒரு நாள் பாத் டப்ல குளிக்க வைக்க வரப்போ அவங்க ஹஸ்பண்டோட கால் ஸ்லிப் ஆகி அங்க இருக்க சிங்க்ல அவர் தலை அடிச்சு மயக்கமாகிறாரு. உடம்ப அசைக்க முடியலனாலும் அவங்க ஹஸ்பண்ட் அடிபட்டு கீழே விழுந்ததை கண்ணால பார்த்து அவரோட ஒய்ஃப் பதறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பாத் டப்ல தண்ணி ஃபில் ஆயிட்டு இருக்கு, இவங்களால அவங்க உடம்ப அசைக்க முடியல. இவங்க இப்படியே இருந்தா கண்டிப்பா தண்ணியில முழுகி இறந்துருவாங்கன்ற பயத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க காலை பொறுமையா மூவ் பண்ணி ட்ரைன் வால்வை ஓபன் பண்ணி விட பாக்குறாங்க. ஆனா அதோட செயின் கட் ஆயிடுது. இதனால அவங்க நம்பிக்கையே போய் நம்ம சாக தான் போறோம்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் பாத் டப்ல தண்ணி ஃபில் ஆகி அவங்க நோஸ் வரைக்கும் ரொம்பிடுது. இதனால அவங்க மூச்சு விட கஷ்டப்பட்டாலும் கடைசி முயற்சியா அவங்க கை கிட்ட இருக்க ஷவர் ஹெட்டோட டியூப் அங்க இருக்க வால்வ் கிட்ட மாட்டி இருக்கிறது தெரிஞ்சு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கையை அசைச்சு தண்ணி வர பைப்பை எப்படியோ க்ளோஸ் பண்றாங்க. ஆனா என்னதான் க்ளோஸ் பண்ணாலும் அந்த பாத் டப்ல ரொம்ப இருக்க தண்ணில முழுசா முழுகி போறாங்க. இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விடாம கடைசி முயற்சியா அவங்க காலை வச்சு ட்ரைன் வால்வை தட்டுனா அது ஓபன் ஆயிடுது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைன் ஆகி இவங்க உயிர் தப்பிக்கிறாங்க. சாவோட விளிம்புக்கு போயிட்டு வந்ததாலேயோ என்னமோ பேரலைஸ் ஆன இவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது. உடனே இவங்க ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாங்க. ஆனா மயங்கி விழுந்த இவங்க ஹஸ்பண்ட் அங்க ஆளை காணோம். ஆனா அவரு அங்க இருந்து போனதுக்கான பிளட் மார்க்ஸ்லாம் இருக்கு. அப்போ தன்னோட ஹஸ்பண்ட் தான் நம்மள கொல்றதுக்கு இப்படி ஒரு பிளான பண்ணிருக்கான்னு நினைக்கிறாங்க. அங்க இருந்து தட்டு தடுமாறி வெளியே வந்து சேஃப்டிக்காக கையில ஒரு கிளாஸ் பீஸை எடுத்துக்கிட்டு இவங்க ஹஸ்பண்டை தேடி மாடியில இருந்து கீழே இறங்கி வந்தா அங்க இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு. இவர் எப்படி இறந்து போனாரு, எதுக்காக அவரோட ஒய்ஃபையே அவர் கொல்ல பார்த்தாரு, அவங்க ஒய்ஃப் உண்மையாவே பேரலைஸ் தான் ஆகி இருந்தாங்களா இல்ல அதுவும் இவங்க ஹஸ்பண்ட் வேலையான்னு, இது பேய் படமா இல்ல சைக்கோ கில்லர் படமான்னு படத்தோட எண்டு வரைக்கும் நம்மள குழப்பத்தோடயே கொண்டு போன படம் தான் வாட் லைஸ் பெனீத். இதே மாதிரி நிறைய மூவி ரிலேட்டட் ஸ்டோரிஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.